100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, எப்படி இருப்பீங்க, உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், மிக முக்கியமாக பண வரவு எப்படி இருக்கும், பணம் குவிக்க என்ன செய்யணும், கடன் பிரச்சனைகள்லாம் எப்போது தீரும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். கும்பம் ராசி, உங்களுடைய கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார். காலபுருஷனுடைய அங்க அமைப்பில் 2 கணுக்கால்களையும் குறிக்கக்கூடிய கடைசி ஸ்திர ராசி தான் உங்களுடைய கும்பம் ராசி. அபிட்டம் நட்சத்திரத்தினுடைய 3, 4 பாதமும், சதயம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும், போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்களும் உங்களுடைய கும்பம் ராசியில் வருகின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் கும்பராசிக்காரர்கள். கும்பராசி ஒரு வாயு தத்துவத்தை கொண்ட ஆண் ராசி. கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் நீண்ட ஆயுளை பெற்றவர்களாக இருப்பீங்க. உருவ அமைப்பில் பார்க்கும்போது புருவங்கள் அழகாகவும் வளைந்தும், நெற்றி நடுப்பக்கம் சாய்ந்து, உதடுகள் மூடியும், மூக்கு அகன்றும் காணப்படும். எப்பவுமே முகத்தில் ஒரு புன் சிரிப்போடு சரளமாக பேசக்கூடிய ஒரு குணமுடையவர்களாக இருப்பவர்கள் தான் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். கழுத்து சிறுத்தும், பற்கள் உறுதியற்றும் சில நேரங்களில் காணப்படும். அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டால் அது பற்கள்லையும் கழுத்துகள்லையும் உருவாகும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். விரல்கள் கூர்மையாகவும் கைகளுக்கு ஏற்றவாறும் அமைந்திருக்கும். நீங்கள் உடுக்கக்கூடிய உடை, உண்ணக்கூடிய உணவு எல்லாமே மற்றவர்களுக்கு வினோதமானதாக இருக்கும் என்றாலும் ஆத்ம பலமும் மனோதிடமும் நீங்கள் நிச்சயம் கொண்டிருப்பீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்ட கும்ப ராசிக்காரர்களாகிய நீங்கள் நியாய அநியாயங்களை பயமின்றி தட்டி கேட்பீங்க. சொன்ன சொல் தவறாத நீங்கள் முரட்டு பிடிவாதக்காரர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் நீங்கள். தனக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகக்கூடிய நீங்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டீங்க. எவ்வளவு பெரிய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கலை அப்படின்னா துச்சமாக நினைத்து அவற்றை தூக்கி எறிய தயங்க மாட்டீங்க. உண்மை பேசுகிறதையே குறிக்கோளாக கொண்ட உங்களுடைய பேச்சிற்கு எந்த இடத்திலும் மதிப்பு எப்பவும் இருக்கின்றது என்பதையும் மறக்க வேண்டாம். தயவு தாட்சண்யம் பாராமல் தவறு செய்பவர்களை தண்டிக்கக்கூடியவர்கள் நீங்கள். தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடை போடுவதில் சாமர்த்தியசாலிகள்தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். கடவுள் எழுதிய தலை விதியும் இதுதான். உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியமும் இதுதான். பரந்த நோக்கம் கொண்டவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால தம்முடைய சொந்த பொருட்களையும் பிறருக்கு தானம் அளிக்க தவறவே மாட்டீங்க. மற்றவர்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட தான் இருக்கின்றது. பிறருடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளில் தேவையின்றி தலையிடாத நியாயவாதிகளாக இருப்பீங்க. எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் நல்ல உயர்வுகளை பெறுவீங்க. முன்னேற்றமான வாழ்வு அமையும். சொத்து சேர்க்கையும் உண்டாகும். என்னதான் சொத்துக்களும் வசதிகளும் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் தேவையற்ற பூசல்கள் பிரச்சனைகளும் உண்டாகும். இருவருமே விட்டு கொடுத்து போவது தான் மிக மிக முக்கியமான ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இதனால் குடும்பத்தில் நிம்மதி அப்படின்றது குறைவாக இருக்கும் விட்டு கொடுத்து போகலனா. கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது சற்று பற்றற்றவர்களாகவே இருப்பீங்க. ஆனால் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பேரோடும் புகழோடும் வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க.
பண வரவுகள் அப்படின்றது கும்ப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு போதும் என்ற அளவிற்கு நிச்சயம் தாராளமாக கிடைக்கும். பண பற்றாக்குறை ஏற்படாது என்றாலும் சேமிப்பு இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். யாருடைய பணமாவது உங்களுடைய கையில் இருந்து கொண்டு தான் புழங்கி கொண்டு தான் இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகளோ ஆடம்பரமான செலவுகளோ பெருசாக செய்ய மாட்டீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் நியாயமான செலவுகளையே செய்வீங்க. தன்னுடைய சொந்த முயற்சியால் பணத்தை பாடுபட்டு சேர்த்திடுபவர்களாக இருப்பவர்கள்தான் நீங்கள். இளம் வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு வீடு மனை வசதிகளையும் நவீன வண்டி வாகனங்களையும் தங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு அமைத்து கொள்வீங்க. இவற்றிற்காக ஏற்படும் செலவுகளை பற்றியும் பெருசாக கவலைப்படவும் மாட்டீங்க. வாழ்க்கையில் சுக துக்கங்கள் மாறி மாறி வந்தாலும் அவற்றை பற்றி பெரிய அளவில் காட்டிக்கொள்ளாமல் நீங்கள் வாழ்வீங்க. கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் குறைவு என்றாலும், அதாவது 1, 2 தான் என்றாலும் பெண் குழந்தைகளாகத்தான் அவங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளால் புகழும் மேன்மையும் அடைவீங்களே தவிர அந்த பிள்ளைகளால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. பூர்வீக சொத்துக்களால் வம்பு வழக்குகள் உண்டாகும் என்றாலும் அந்த சொத்துக்களால் உங்களின் பிள்ளைகளுக்கு நல்ல பலன்களே அமையும். கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படின்றதுனால தம்மை பற்றி பிள்ளைகள் நல்லபடி நினைக்கணும் அப்படின்றதில் கவனமாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பவர்கள் தான் கும்பராசியில் பிறந்த நீங்கள். கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. இருந்தாலும் இருந்த இடத்திலிருந்தே நிலையான தொழிலை அமைத்து கொள்ளும் திறமையும் உங்ககிட்ட உண்டு. மின்சாரம் இலாக்கா, தீ அணைக்கும் படை, காவல்துறை, இராணுவத்துறை, விவசாயத்துறை போன்றவற்றில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இரும்பு எஃகு சம்பந்தப்பட்ட தொழில், புதைபொருள் ஆராய்ச்சி போன்றவற்றிலையும் நீங்கள் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. எவ்வளவு தான் பாடுபட்டாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற முடியாது என்று தான் சொல்லணும். ஆரம்பகால வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பிற்கால வாழ்க்கையில் பல வளங்களை பெற்று சிறப்போடு வாழ்பவர்களாக இருப்பீங்க. உங்களிடம் உள்ள குறை என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய பதவியும் பொறுப்பும் இருந்தாலும் தனக்கு பிடிக்கலை அப்படின்னா அவற்றை துச்சமாக நினைத்து தூக்கி எறிந்து விடுவீங்க. முன் கோபத்தால் பல இழப்புகளையும் சந்திப்பவர்களாக இருப்பவர்கள் தான் கும்ப ராசியில் பிறந்த நீங்கள். எப்போவுமே சுய கட்டுப்பாடு உடையவர்களாக இருப்பவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். சிறப்பான தெய்வ நம்பிக்கை, இறை நம்பிக்கை எல்லாம் உங்ககிட்ட அதிகம் இருக்கும். நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்ற விருப்பத்தோடு இருப்பீங்க. தங்களை விட வயதில் மூத்தவர்களோடு நட்பு பாராட்டும் இயல்பு உடையவர்கள் நீங்கள். எடுத்தெறிஞ்செல்லாம் பேச மாட்டீங்க. எப்போவுமே மதிப்பு மரியாதை தருவீங்க. உபதேசங்கள் செய்வதில் வல்லவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மன ஒருமைப்பாடு உடையவர்களாகவும் இருப்பீங்க. சலனமற்ற திடமான எண்ண ஓட்டங்கள் உடைய நீங்கள் எந்த ஒரு முடிவையும் சிறப்பாக எடுப்பீங்க. எந்த ஒரு செயல்லையும் ஒரு குறிக்கோளுடன் காணப்படுவீங்க. செய்கின்ற காரியங்களை நேர்த்தியாக செய்யணும் அப்படின்ட்டு விரும்புவீங்க. பிறரிடத்திலும் இதனை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. பொதுவாகவே தலைமை தாங்கக்கூடிய பண்பு உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்குது. மிகச்சிறந்த நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பீங்க. வாதாடுவதில் வல்லவர்களான நீங்கள் யாராலும் அவ்வளவு சீக்கிரத்தில் வெல்ல முடியாதவர்களாக இருப்பீங்க. வாதத்திறன் அதிகமாக இருப்பதால் ஒரு பொய்யை கூட உண்மையாக்கி மாற்றக்கூடிய பேசக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. உடலை பலமாக்கக்கூடிய விளையாட்டுகளை விளையாடுவதில் அதிக விருப்பம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வறுமையிலேயே வாழ்ந்தாலும் மதிப்பும் மரியாதையும் உடையவர்களாக இருப்பீங்க. மிக மிக கடினமான உழைப்பை உடைய நீங்கள் தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்த பிறகு தான் வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைவீங்க. கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் பாக்கியசாலிகளாக இருப்பீங்க. எப்பவுமே சமூக ஒழுக்க சிந்தனைகள் அதிகம் பெற்றவர்களாக இருப்பீங்க. சமூகத்தை திருத்த வேண்டும் அப்படின்ற நல்ல எண்ணம் உடையவர்களாக இருப்பீங்க. அனைவரிடத்திலும் அன்பும் பாசமும் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. வன்முறை அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது என்று தான் சொல்ல வேண்டும். சிரித்த முகத்துடன் இருக்கும் நீங்கள் எத்தனை துன்பங்களையும் தாங்கி வாழ்வில் முன்னேறக்கூடிய இயல்புடையவர்கள். இதனால் அனைவரிடத்திலும் நன்மதிப்புடையவர்களாக இருப்பீங்க.
உங்களுடைய நேர்மையான குணத்தால் பலர் உங்களை ஏமாற்ற முயற்சிப்பாங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் என்றாவது ஒரு நாள் வாழ்வில் முன்னேறி விடலாம் அப்படின்ற ஆழமான நம்பிக்கை உடையவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். இரக்க குணமும் சற்று பயந்த சுபாவமும் உடையவர்களாக இருப்பீங்க. பிறருக்கு சரியான ஆலோசனைகளை தரக்கூடியவர்களாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் மீது நன்மதிப்பு கொண்ட ஒரு கூட்டமே இருக்கின்றது அப்படின்றத ஒரு கட்டத்துக்கு மேலே புரிந்து கொண்டு மிக பெரும் அளவில் அவங்களுக்கு சார்ந்து அவங்களுக்கு உதவி செய்து நல்ல பெயரோடு வாழ்வீங்க. பொது நலனை நீங்கள் சிந்திப்பதனால தனிப்பட்ட வாழ்வில் பல பாதிப்புகளையும் சந்தித்திருப்பீங்க. வெளியூர்கள் செல்ல அதிக பிரியமுடையவர்களாக இருப்பீங்க. சுப நிகழ்வுகளில் பங்கெடுப்பதையும் அதிகம் விரும்புபவராக இருப்பவர்கள்தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். ஒருவரை பார்க்கும்போதே அவர்களுடைய உண்மை முகம் என்ன அப்படின்றத கண்டுபிடித்துடுவீங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் உடனுக்குடன் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துபவர்களாகவும் இருப்பீங்க. மிக விரைவாக தமது உணர்ச்சிகளில் இருந்து வெளிவரக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் அதிகம் செலவு செய்வதனை விரும்புவதால் எவ்வாறான வழிகளில் பணத்தை செலவு செய்யலாம் அப்படின்றத விரைவாக திட்டமிடக்கூடியவர்களாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு பணத்தை சேமிக்கும் எண்ணம் பெருசாக இருக்காது. இருப்பினும் அந்த செலவுகள் பயனற்ற ஊதாரி செலவுகளாக இருக்காது. அவசிய தேவைகளுக்காக தான் எப்பவும் செலவு செய்வீங்க. புண்ணிய காரியங்கள் செய்ய மனம் விரும்பும். பொதுவாகவே எந்த செயலாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய திறமையை கண்டு எதிரிகள் கூட பயம் கொள்வாங்க. பொதுவாகவே உங்களுக்கு நீர்நிலைகளை பார்த்து அச்சம் இருக்கும். ஆனால் உயரங்களை பார்த்து பயம் கொள்ள மாட்டீங்க. எல்லா விஷயத்திலையும் முதன்மை பெற்றவராக விளங்கக்கூடிய நீங்கள் தமக்கு முன்னே நடக்கும் அநீதியை கண்டு கோபம் கொண்டவர்களாக இருப்பீங்க. எந்த செயலாக இருந்தாலும் அதில் துடிப்பும் ஆர்வமும் உடையவர்களாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டா அதன் பின் விளைவுகளை பற்றி வருந்த மாட்டீங்க. யாருக்காகவும் தம்முடைய முடிவை மாற்றிக்கொள்ளும் எண்ணமும் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய பேச்சில் கம்பீரம் இருப்பதனால அனைவரையும் கட்டுக்குள் கொண்டு வருகின்ற இயல்பு உங்களுக்கு இருக்கின்றது. மிக வேகமாக செயற்படக்கூடிய நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக தமது செயல்களை ஆற்றக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தை சொல்வதை காட்டிலும் அதனை செய்து காட்டுவதையே நீங்கள் விரும்புவீங்க. உங்களால் பிறருக்கு கிடைக்கும் நன்மைகளைப் போல உங்களுக்கு பிறரால் பெருசாக நன்மை கிடைப்பதில்லை. உங்களை அதாவது நடு ஆற்றுல விட்டுட்டு போயிடுவாங்க. நட்டாட்டத்தில் விட்டுட்டு போயிட்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி விட்டுட்டு போகிறவங்க தான் உங்கள் கூட இருக்காங்க. உங்களுடன் தனுசு, துலாம், சிம்மம் போன்ற ராசிகள் நட்பாக இருப்பாங்க. குடும்பத்துக்காக கடுமையாக உழைத்தாலும் உங்களால் நல்ல பெயரையே பெற முடியாது. அதிகம் நோய்களால் பாதிக்கப்படுவதால் மருத்துவ செலவுகளும் அடிக்கடி வந்து போகும். இதனால் அதிகம் விரக்தி அடைந்தவர்களாகவும் நீங்கள் காணப்படுவீங்க. கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் 12 ராசிகளில் தனித்துவம் பெற்ற ராசிக்காரர்களாக இருக்கீங்க. நீங்கள் எப்பொழுதுமே உழைப்பையே மூச்சாக கருதுபவர்கள். அதிக புத்தி சாதுரியம் இருக்கின்றது. பல்வேறு வகையான ஆடை அணிகலன்களை அணிவதிலையும் வாசனை திரவியங்களை எடுத்துக்கொள்வதிலையும் ஆர்வம் இருக்கும். குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களை அதிகம் பாதிக்கக்கூடியவையாக இருக்கும். நீங்கள் பொதுவாகவே பாசத்துக்கும் நட்புக்கும் அடிமையாகி வாழ்வில் பல சஞ்சலங்களை எதிர்கொண்டிருப்பீங்க. பொதுவாகவே அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் போட்டி சண்டை என்று வந்துட்டால் மிகவும் மோசமானவர்களாக மாறிடுவீங்க. இக்கட்டான சூழ்நிலைகளை மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்ந்து போனாலும் உங்களது கலையான முகம் மாறாமல் இருக்கும். கடினமான வேலைகளை விட சாதுரியமாக செய்கின்ற வேலைகளையே அதிகம் விரும்புவீங்க. எண்ணமும் ஆற்றுகின்ற செயல்கள் ஒன்றாகவே காணப்படும். பேசியே தம்முடைய காரியங்களை சாதித்து கொள்ளும் இயல்பு உங்ககிட்ட இருக்கின்றது. அதிக அளவான கற்பனை திறனுடைய நீங்கள் சிறந்த படைப்பாளிகளாக விளங்குவீங்க. நீங்கள் பல தடைகளை கடந்து கடுமையாக உழைத்தாதான் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றி பெற முடியும். வாழ்வின் பிற்காலத்தில் மகிழ்ச்சியாக நிச்சயம் வாழ்வீங்க. பொதுவாகவே அமைதியாகவும் பொறுமையாகவும் தம்முடைய வேலையை செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். பொதுவாகவே அன்பாகவும் நெருக்கமாகவும் மற்றவர்களுடன் பழகும் இயல்புடையவர்கள் நீங்கள். ரகசியங்களை பெருசாக பாதுகாக்க மாட்டீங்க.
மனதில் உள்ளதை அப்படியே பேசக்கூடிய இயல்புடையவர்கள் நீங்கள். வாழ்வில் பெரிய இலக்குகளை உடைய நீங்க அவற்றினை அடைந்து கொள்ள கடினமாக உழைப்பீங்க. கும்பராசிக்காரர்களாகிய நீங்க மற்ற கும்பராசிக்காரர்களுடன் சேர்ந்து தொழில் செய்தால் மிக பெரும் அளவில் வாழ்வில் உயரத்தை தொடலாம் என்று உறுதியாக சொல்லலாம். கும்பராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் ரகசியத்தை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழவும் இது நிச்சயம் கண்டிப்பாக உதவும்.